என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. சாம், உங்க அக்காவை காணோம் சாம். அண்ணா உனக்கு ஏதாவது புரியுதாண்ணா மாமா என்ன சொல்றாங்கன்னு? எனக்கு நல்லா புரியுது, அக்காவை காணோம்னு சொல்றாங்க. அது மாமா ஒழுங்கா பாத்துருக்க மாட்டாங்க, அதனால காணோம்னு சொல்றாங்களோ என்னமோ. எனக்கு தெரிஞ்ச அக்கா வீட்டுலதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க தான் தேவையில்லாம யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மாமா. 2 நாளா அக்கா வீட்டுல தானே இருந்தா, அப்புறம் என்ன இப்ப மட்டும் எங்க போறா? சாம் 2 நாளா நான் உங்ககிட்ட சொல்லல, 2 நாளாவே அக்காவை காணோம் சார். என்னண்ணா சொல்றீங்க? ஆமாண்டா, 2 நாளா அக்காவை காணோம். நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். என்ன மாமா சொல்றீங்க? 2 நாளா அக்கா வீட்டுலதான் இருந்தா, நீங்க தான் ஒழுங்கா பாக்கலன்னு நினைக்கிறேன். அண்ணா சூர்யாவும் சேர்ந்து தானே தேடுனா? அக்கா வீட்டுலதான் இருப்பா, நீங்களா ஏதாவது யோசிச்சு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாமா நீங்க முதல்ல வீட்டுல போய் தேடுங்க, இருக்கா இல்லையான்னு பாருங்க. 2 நாளா வீட்டுல இருந்தவ இப்ப மட்டும் பறந்தா போயிருப்பா. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? போங்க மாமா. சாம் உனக்கு புரியல, 2 நாளா காணோம்டா கையில. என்கிட்ட அர்ஜுன் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் சாம். சொன்னதையே சொல்றீங்களே, ஒழுங்கா தேடி இருக்க மாட்டீங்க. எனக்கு தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாம 2 நாளா உங்ககிட்ட சொல்லலன்னா அவ சர்ச் ஏதாவது போயிருப்பா மாமா. நீங்க தேடலன்னு நினைக்கிறேன் மாமா. அக்கா வீட்டுல தான் இருப்பாரா, சர்ச்சில் இருப்பா, அவ்வளவுதான் மாமா. நீங்க சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்படி ஆனதுல அக்கா கொஞ்சம் வருத்தமா இருக்கனால சர்ச்சுக்கு எதுக்காவது போயிருப்பா. இல்ல சார், அங்கேயும் நான் போய் தேடிட்டேன் சார். ஐயோ மாமா, ஒழுங்கா தேடி இருக்க மாட்டீங்க. நீங்க ஏதோ பயத்துல போய் தேடி இருப்பீங்க. அங்க அக்கா இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். போய் தேடுங்க, அங்கதான் இருப்பா. ஆனா என்னன்னு சொல்ற? அக்காவை காணோம் என்ன இவ்ளோ அசால்ட்டா இருக்க? நீ எப்போதும் இப்படி இருக்க மாட்டேனா? என்னென்ன ஆச்சு? ஆமா சாம், என்ன ஆச்சு? கையலக்காவை காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு புரியுதா ஏதாவது? 2 நாளா தேடிட்டு இருக்காங்க சாம். அவங்க போய் சொல்ல மாட்டாங்க சார். அர்ஜுனா நீங்க வாங்க, சாம் வேணா இங்கே உட்காந்து நம்ம போய் தேடிக்கலாம் வாங்க. இப்ப என்ன நீயும் போய் உன்னோட ஹெல்த்தையும் எடுத்துக்க போறியா? நீங்களா போறதா இருந்தா தயவு செஞ்சு போங்க மாமா. நீங்க நல்லா தேடு, நீங்க தானே மாமா? நல்லா தேடிட்டேன்டா, எந்த இடத்துலயும் இல்ல. நீங்க ஏன் மாமா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லல? ஏற்கனவே நீங்களா வருத்தத்துல இருந்தீங்க, இது வேற சொல்லி எதுக்கு வருத்தப்பட வைக்கணும் தான். அவன் இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான்னு நான் நினைச்சேன். பட் நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், சர்ச்லயும் தேடிட்டேன். ஆனா அவளை அங்க காணோம். மாமா நீங்க ஒழுங்கா தேடி இருக்க மாட்டீங்க மாமா. என்ன சாம் இப்படி பண்ற? அதுதான் அண்ணா சொல்றாங்களே தெளிவா. என்ன லூசுதனமா பேசிட்டு இருக்க சாம்? அவங்க அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? என்ன உனக்கு விளையாட்ட போச்சா சாம்? அவங்க அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்க சாம். அவங்க ஃபீலிங்கோட நீ விளையாண்டுட்டு இருக்காத சாம். எனக்கு செம்ம கோவம் வந்துரும் சாம். நான் ஃபீலிங்கோட விளையாண்டுட்டு இருக்கேனா? அக்கா இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாங்க, அதனாலதான் நான் சொல்றேன். சாம் இன்னொரு வாட்டி நீ சிரிச்சிட்டு இருந்தனா உனக்கு அவ்வளவுதான் சாம். அக்கா இங்கதான் இருப்பாங்க, ஓகே தான். அவங்க தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கு எதுக்கு நீ பல்ல கட்டிட்டு இருக்க? எனக்கு புரியல, நீ என்ன சாம் நினைச்சிட்டு இருக்க? ஷாலு விடு ஷாலு. சாம் அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சார். விளையாடாம அக்கா எங்கன்னு போய் பாத்துட்டு வா சார். முன்னாடி பாக்கலனாலும் பரவாயில்ல சார், நான் சிரிச்சிட்டு இருக்காத சார். நீ ரொம்ப வருத்தப்பட வைக்கிற சாம் அவங்கள. அண்ணனை பார்த்தல எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல நீ போய் இப்படி இருந்தனா நீ இன்னும் வருத்தப்பட வைக்கிற சாம். நீ வர வர ரொம்ப மாறிட்டு இருக்க சாம். ஷாலு இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? இல்ல சூர்யா, எனக்கு புரியல. அண்ணன் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தல. அத ஓகே அக்கா இங்கதான் இருப்பாங்க நம்ம சொல்றா, ஓகே தான். அதுக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது சிரிக்காம இருக்கலாம்ல சூர்யா. அதுக்கு இவ சிரிச்சிட்டு இருக்கா, எவ்வளவு கடுப்பு வரும் தெரியுமா? இல்ல சார், நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சார். உங்க அக்காவை காணோம் சார். இல்ல மாமா, நீங்க ஒழுங்கா தேடி இருக்க மாட்டீங்க. அவங்க தான் சொல்றாங்களா அவ்வளவு தூரம் ஒழுங்கா தேடல நீ பாட்டு சொல்லிட்டு இருக்க. தேடாமையா சார் இங்க வந்து இவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்க? சாம் கன்ஃபார்மா தெரியும், கையில காணோம் சார். ஏன்னா நானும் அர்ஜுனும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் சார். எங்களுக்கு ஏதோ பயமா இருக்கு சார். உனக்கு அது புரியுதா புரியலையான்னு தெரியல சார். நீ எப்படி இவ்வளவு கூலா இருக்கன்னு எனக்கு புரியலடா. உன் அக்காவை காணும் சார். சூர்யா காண போயிருந்தா தான் நான் ஃபீல் பண்ணணும் சூர்யா. நீங்க தான் ஒழுங்கா தேடாம சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. அவ கண்டிப்பா சர்ச் போயிருக்கணும், இல்லாத வீட்டுல தான் இருப்பா. ஓகே 2 நாளா நீங்க பாக்கலன்னு சொல்றது எனக்கு புரியுது. அதுதான் சொல்றேன், எனக்கு இப்படி ஆனதுனால சர்ச்ல தான் போய் உட்கார்ந்துட்டு இருப்பா. எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒழுங்கா பாக்காம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா பேசிட்டு இருக்க நீ? காண போனது கையல் அக்கானா? அது உனக்கு புரியுதா புரியலையா? அது உன்னோட அக்கானா? மாமா எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீ சிரிக்கும் போது எனக்கே கோவம் வருதுனா, அப்ப மாமாவுக்கு எவ்வளவு கோவம் வரும்? ஏன்னா இப்படி பண்ற? நீ இப்படி எல்லாம் கிடையாதேனா. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து மாறிட்டியா? என்ன மாற மாட்டா? ஆனா ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. மாமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நீ சிரிச்சிட்டு இருக்க பாத்தியானா? இதுல அக்காவை காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னமும் நீ சிரிச்சிட்டு இருக்க. எனக்கு புரியல, நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன அக்கா மேல வச்ச பாசத்தை மறந்துட்டியா?
சிரிக்கிறியா நீ? நான் எதுக்கு அஞ்சலி மறக்க போறேன்? அக்கா இங்கதான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, அதனால நான் சொல்லி சிரிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க ஃபீல் பண்றீங்க அது கடுப்பேத்துறோம்னு சொல்லி எல்லாம் நான் சிரிக்கல. ஓகே சாம், எனக்கு புரியுது. உன் அக்கா இங்க தான் போயிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க ஏதோ உனக்கு அவங்க கூட போய் பார்க்கவாது செய்யலாம்ல. ஷலோன்னு புரிஞ்சுக்கோ, நான் வீட்டுலதான் இருக்கேன், அது உனக்கு நல்லாவே தெரியுது. பட் எல்லாரும் என்ன காணோம்னு சொல்றாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? சிரிச்சிட்டு இருப்பியா அழுந்துட்டு இருப்பியா? நீ காணோம்னு தெரிஞ்சாதானே நான் அழுகுவேன். நீ சொன்னது அதேதான் நான் சொல்றேன். அக்கா காண போயிருந்தாதான் நான் அழுகணும். அக்கா இங்கதான் இருப்பான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சிரிக்கிறேன். நீ போய் பாத்தியா சாம்? அவங்க தான் தேடிட்டு வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல சாம். தேடிட்டு வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ சிரிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே கடுப்பா இருக்கு சாம். இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? அர்ஜுன் அண்ணா சூரிய நீங்க போய் தேடுங்க. இவன் வேணாம், இவன் கிட்ட சொல்றது பிரயோஜனமே இல்ல. நீங்க போங்க. இன்னைக்கு உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க போங்க. சரி ஓகேடா, சாம பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்னா நீங்க போங்க தயவு செஞ்சு. அண்ணா அண்ணா சொல்லுப்பா. எனக்காக ஒரு சின்ன உதவினா. என்னப்பா சொல்லுப்பா. ஆனா வேற ஒண்ணும் இல்ல, எனக்காக காஃபி வேணும், சூடு இல்லாம கொஞ்சம் கொண்டு வாங்கண்ணா. மீடியம் ஹீட் போதும்னா. எல்லாத்துக்குமே வாப்பா. எல்லாரும் ரொம்ப சூடா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வேணா, எனக்கு மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரி ஓகே. என்ன சார் பண்ணிட்டு இருக்க நீ? சரி, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, இப்போ ஒரு காஃபி குடிச்சா மட்டும்தான் என்னால ஃப்ரீயா இருக்க முடியும். போதும் சார், நீ போய் காஃபி குடி தயவு செஞ்சு. ஆனா எங்க முன்னாடி உட்கார்ந்து குடிச்சிடாத, எங்களுக்கு ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கோம். தயவு செஞ்சு கிளம்பிடு சார். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, அதனால ஒரு கப் காஃபி குடிக்கணும் தானே நினைக்கிறேன். ஆமா ஷாலு, விட அவன் காஃபி குடிக்கணும் தானே கேக்குறான், இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ நான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க பேசாம இருங்கண்ணா. ஐயோ சாம் ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியல. உங்களுக்கு எல்லாம் காஃபி வேணுமா? ஒண்ணும் தேவையில்லப்பா சாமி, நீ குடி. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? டாக்டரை கூப்பிட்டுமா? அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகலடி. எனக்கு என்ன ஆக போகுது? ஆனா தயவு செஞ்சு போங்க. சூர்யா அர்ஜுன நான் பாத்துக்கோ, நீ பாத்து தேடிக்கோடா. ஆமா மாமா, நானும் கூட வரேன். இல்லடா, நீ இங்க இருந்து ஷாலுவை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்தேன். எதுக்கோ நீங்க போய் அந்த சர்ச்சில் பாருங்க மாமா. சரிடா. இவங்க நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. சரி விட, தேடுறதா இருந்தா தேடட்டும், நமக்கு என்ன. ஒன்னா அப்படியே கேட்க போறது கிடையாது, போகட்டும். அவன் ஏன் நம்ம கிட்ட எதுவுமே பேசல? அவனா வந்தா அவனா சொன்னா ஏன் போனா? நம்ம கிட்ட ஏதாவது கேட்டிருந்தா கூட தலைவலி வந்திருக்காது. அவன் ஏன் கேட்காம போனா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவன் இதை ஏன் விட்டுட்டு போனா? ஐயோ ஒண்ணுமே புரியல. ஹாய் ஆண்டி, வீட்டுக்குள்ள எதுவுமே கேட்காம வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. யாருப்பா நீ? நான் போகும்போது கண்டிப்பா சொல்லிட்டு தான் போவேன், கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட பேசதான் வந்தேன். வீட்டுல ரொம்ப நேரமா வெளியில இருந்து கூப்பிட்டுட்டு இருந்தா, ஆளே காணும், அதனாலதான் உள்ளார வந்தேன். அதுக்காக உள்ளார கேட்காம வந்ததுக்கு சாரி நான் கேட்டுக்கிறேன். நீ முதல்ல யாருன்னு சொல்லுப்பா. அதான் சொன்னேன், கண்டிப்பா போகும்போது நான் யாருன்னு சொல்லிட்டு போவேன். பேச வந்தது உங்ககிட்ட தான், பேசிட்டு நான் போயிருவேன். அது வேற ஒன்னும் இல்ல, உங்க பையனை பத்தி தான் பேச வந்திருக்கு. என் பையனை பத்தியா? என் பையனை பத்தி என்ன பேசணும்? உங்க பையனை பத்தி பேசணும் தான் சொன்னே தவிர நல்லதா கேட்டதா நான் சொல்லலையே. நீங்க பயப்படலாம் எதுவும் வேண்டாம், அது ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். நம்ம யார் மேல வேணாலும் எப்ப வேணாலும் பாசம் வைக்கலாம், இல்லன்னு சொல்லல. கண்மூடித்தனமா கூட நம்ம பாசம் வைக்கலாம். அதனால ஒருத்தவங்க கஷ்டப்பட மட்டும்தான் கூடாது, மற்றபடி பாசம் வைக்கிறதுல தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பாசங்கிறது நம்ம வைக்க வேண்டிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. உங்களை பத்தி வெளியில நல்லாவே விசாரிச்சுட்டேன், அதனால ஒருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுல ஆண்டி. நீ என்ன சொல்ற எனக்கு சுத்தமா புரியலப்பா. சரி, நான் டைரக்டாவே கேட்கிறேன். சக்திக்கு காலேஜ்ல நடந்த விஷயத்த பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். சக்திக்கு காலேஜ்? இப்ப அது உனக்கு என்னப்பா? ஐயோ ஆண்டி, உங்க பையன் தப்புன்னு நான் இங்க சொல்ல வரல. நான் சொல்ல வருது ஒரு நிமிஷம் கேளுங்க, அது போதும். எனக்கு அதுக்கு மட்டும் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். சரிப்பா சொல்லுப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, காலேஜ்ல உங்க பையன் பண்ணது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா காலேஜ்ல உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற ஒருத்தவங்க கிடையாது, நீங்க நினைச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பா கிடையாது. விசாரிக்கிறது நல்லதுன்னு, பாசம் வச்சிருக்கலாம், அதுதான் உண்மை. நம்ம நம்ப கூடாதுல, அதனால ஒருத்தவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்கல்ல. இப்ப என்னதான்ப்பா சொல்ல வர? அப்படின்னா கொஞ்சம் விசாரிக்கலாம்னு சொல்ல வரேன். நீங்க கண்ணால பார்த்தது பொய்யா கூட இருக்கலாம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உங்க பையன் மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க விசாரிச்சீங்களா? எனக்கு தெரியும். யாரு? கையலா? ஆமாப்பா, அவதான் என் பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இப்போ சொல்ற பாசத்துல நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, பாசத்துல உங்க கண்ணையை நீங்க மூடி வச்சிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது கிடையவே கிடையாது. கையல் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்ல. கையல் கொடுத்தது உங்க காலேஜ் மேல மட்டும்தான் தவிர உங்க பையன் மேல கிடையாது. உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது காலேஜ்ல இருக்கவங்க தான். ஏன்னா கையல் மேல திருப்பிடணும்னு சொல்லிதான் காலேஜ் மேல கம்ப்ளைண்ட் இது பண்ணாங்க. ஏன்னா கையல் தான் காலேஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் கையலை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட போட்டு கொடுத்தது. உங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, பையனுக்கு ஒண்ணுனா என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வந்து போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? நான் தான் சொல்றேன்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல கையலும் வந்தப்போ நீங்க அவங்க சொன்னதை கேட்டு நீங்க அதுதான் உண்மை நினைச்சிட்டீங்க. பட் கையல் அங்க வந்ததுக்கு காரணமே வேற. உங்க பையன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லதுக்காக தான் அவங்க வந்தாங்க. ஆனா அதை நீங்க யாருமே புரிஞ்சு, அந்த காலேஜ்ல இருக்கவங்களும் இல்ல அவங்க பையன் மேலதான் தப்பு, அவங்க பையன் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த போலீஸ்காரர் நல்லாவே சொன்னாரு, ஒரு பொண்ணுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, உங்க பேர் கையலன்னு. உலகத்துல ஒரே ஒரு பொண்ணுதான் கையலா இருக்கணும், இல்ல அந்த பொண்ணுதான் பேசி இருக்கணும்னு இல்லையே.
அந்த காலேஜை மறைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை மறைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது கையில் கிடையவே கிடையாது. இதை பேசதான் நான் வந்தேன், நான் பேசிட்டேன். நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன், உங்க பாசத்துல நீங்க வேணா உங்க கண்ணை மூடி இருக்கலாம். ஏன்னா உங்களை பத்தி நான் வெளியில நல்லாவே விசாரிச்சிட்டேன். உங்க பையன் மேல பாசம் வச்சிருக்கீங்க, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறீங்க. நீங்க நல்லா யோசிச்சு மட்டும் பாருங்க. அப்படியே உங்களுக்கு எதுலயுமே தீர்வு வரலன்னா அந்த காலேஜ்ல போய் தேடுங்க. இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்கிட்டயே வாங்க, நான் பதில் தரேன். நீங்க யோசிச்சு மட்டும் பாருங்க. அப்புறம் எப்படிங்க அந்த காலேஜ்ல சொல்லியிருப்பாங்க? அந்த காலேஜ்ல வந்து உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? அவங்க ப்ரொஃபசர் பக்கம் தானே நின்று இருக்கணும். ஏன்னா உங்க காலேஜ் தானே காப்பாத்த பாக்கணும். ஏன் அதை பண்ணல? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்களே ஒரு காலேஜ் வச்சிருக்கீங்க, ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்ல. ஏன்னா அந்த பையன் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருக்கு, கேட்டுமே வந்து இருந்தலன்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஆனா அந்த காலேஜ் தான் அங்க தப்பு பண்ணிருக்கு. எந்த ப்ரொஃபசர் ஆச்சு தான் கிட்ட படிக்கிற பையனை தான் திருத்த பார்ப்பாங்களா, இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைப்பாங்களா? அவங்க வாழ்க்கையவே முடிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். இந்த காலேஜ் பக்கம் நின்று ப்ரொஃபசர் கிட்ட தானே நின்றுக்கணும். ஏன் உங்ககிட்ட வந்து போட்டு கொடுக்கணும்? உங்ககிட்ட வந்து ஏன் கையில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஏன் சொல்லணும்? இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. நான் வரேன். நான் யாருன்னு கேட்டீங்களா சொல்றேன். நான் கையலக்காவோட தம்பி, கூட பிறந்த தம்பி தான். நான் வரேன். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். உங்க பையன் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட என் அக்கா மேல நான் பாசம் வச்சிருக்கேன். என் அக்காவுக்கு ஒண்ணுனா என் கண்ணு முன்னாடி நிக்கிறது என் அப்பா அம்மாவா இருந்தா கூட அப்பா அம்மாவை திட்டுவேனே தவிர என் அக்காவை என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி என் அக்காவா அப்பா அம்மாவான்னு கேட்டா அக்கான்னு தான் சொல்லுவேன். அதனால புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் அவன் அப்படி பேசிட்டு போனா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி என் பையன் மேல பாசம் வச்சிருக்கணும் அதே மாதிரிதான் அவன் அக்கா மேல பாசம் வச்சிருக்கேன். ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும். நீங்க தானே கடத்துனீங்க, தயவு செஞ்சு எங்க அக்காவை விட்டுருங்க, இல்ல விடுறீங்களா இல்ல நானே ஏதாவது பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டிருக்கலாமே. என்ன திட்டி இருக்கலாம், ஏன் திட்டல? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவன் கண்ணுல அவங்க அக்கா பாசம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. என் பையன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கனோ அதை விட அவன் அக்கா மேல அவன் பாசம் வச்சிருக்கான் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவன் ஏன் எதுவுமே கேட்காம போயிட்டான், ஏன் திட்டல? ஐயோ, இதுதான் எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. நம்ம போய் கையல்கிட்டயே பேசுவோம். ஐயோ, அந்த பையன் திட்டிருந்தா கூட ஒண்ணும் இல்ல. அவன் கண்ணுல அவங்க அக்கா பாசம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் தான் அவங்க அக்காவை கடத்தி இருக்கேன்னு. தெரிஞ்சுமே எதுவுமே பேசாம போனாவன். அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல கையல்கிட்ட பேசுறதா ஒரே வழி. கயல் கயல் கயல், என்னாச்சு கயல்? டேய் சீக்கிரம் டாக்டர் கால் பண்ண. கயல்மா, கயல் என்னாச்சு? கயல், கயலுக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டா? டாக்டர் பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போவோம். நம்மளாலதான் ஏதாவது ஆயிடுச்சா? ரொம்ப தப்பு பண்ணிட்டடா. இப்ப என்ன பண்றது? சரி உள்ளார போய் பாப்போம். இல்ல ஒண்ணும் இல்ல தானே? ஓகே தானே கயல்? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அம்மா, நீங்க பதட்டப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. நார்மலா இந்த விஷயத்துல வரதா ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு? என்னம்மா கயல்? உங்களுக்கு எதுவும் தெரியாதாம்மா? எனக்கு எதுவும் தெரியாது. அதை சொல்லி இருக்கணும், அது சொல்லாமலே பேசுறேன் பாருங்களேன். இவங்க மாசமா இருக்காங்கம்மா. என்ன சொல்றீங்க? இவங்க மாசமாயி 2 மாசம் ஆச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு தெரியல. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. கொஞ்சம் உடம்பு வீக்கா இருக்கு. ஃப்ரூட்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துருங்கம்மா. கையில் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு? எனக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் மேம் தெரிஞ்சிச்சு. ஓ அப்படியா? ஓகேம்மா. சரி ஓகேம்மா, ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு செக் பண்ணிக்கோங்க. இங்க ஒழுங்கா சாப்பிடுறதில்லன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இங்க ஹாஸ்பிட்டல் வாங்க. ஓகே மேம். மாத்திரை எழுதி தரமா, அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க. போகும்போது எழுதி கொடுத்துட்டு போறேம்மா. ஓகே டாக்டர். என்னம்மா கயல், சந்தோஷமா? என்ன தயவு செஞ்சு விடுங்களேன். சாரிம்மா, நீ மாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா நான் உன்னை விட்டுருப்பேம்மா. எனக்கு தெரியாது, என்கிட்ட முதலே சொல்லி இருக்கலாம்மா. இப்பவாது விடுங்களே. உங்க பையன் மேல நான் கண்டிப்பா கேஸ் கொடுக்கல. உங்க பையன் மேலதான் கொடுத்தனும் எனக்கு தெரியாதுமா. எத்தனையோ டைம் சக்தியை பார்த்து சாரி கேட்டுட்டேம்மா. ஆனா நான் அந்த காலேஜ் மேலதாம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சத்தியமா சொல்றேன், இதுக்கு நான் காரணம் கிடையாதுமா. எத்தனையோ நான் யோசிச்சிருக்கேம்மா. அவன் மேல எப்படி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இல்லம்மா, எனக்கு புரியுதுமா. நான் தான் ஏதோ தப்பா யோசிச்சுட்டேன். இல்ல நான் பண்ண தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருமா. சாரிம்மா, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் கயல். நீங்க உங்க பையன் மேல வச்சிருக்க பாசம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. சாரி எல்லாம் வேண்டாம். இப்ப சக்தி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் இங்கதாம்மா இருக்கான். ஜெயில் விட்டு வந்த உடனே இங்க இல்லம்மா. அவன் கொஞ்ச நாளைக்கு அங்கதான் இருந்தான். இப்பதாம்மா இங்க வந்திருக்கான். சாரிம்மா, உண்மையாலுமே உங்ககிட்ட இருந்து உங்க பையனை பிரிக்கணும்னு நான் நினைக்கல. எனக்கே தெரியல அங்க என்ன நடந்துச்சுன்னு. உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே வாபஸ் வாங்கியிருப்பேன். அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒண்ணு நடந்ததே எனக்கு தெரியுமா. ரியலி ரொம்ப ரொம்ப சாரிமா. ஐயோமா, நீ என்ன சாரி கேக்குற? அந்த காலேஜ் பண்ண தப்பு தானே. நான் தான் உன் மேல ரொம்ப கோவமா இருந்துட்டேன். எப்படி பார்த்தா நான் தாம்மா சாரி கேட்கணும். உன் குடும்பத்துல இருந்து ஒண்ணு பிரிக்கணும்னு நினைச்சிட்டல. நீங்க உங்க பையனை பிரிஞ்சிருந்தனாலதான் இப்படி யோசிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கூட்டிட்டு வந்ததுல இருந்து நீங்க என்ன நல்லாதான் பாத்துக்கிட்டீங்க. இன்னும் கோவமா இருந்தாலும் ஒரு பொண்ணா என்ன நல்லாதான் பாத்துக்கிட்டீங்கம்மா. ஒரு அம்மாவா இப்ப இருக்கேன். இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா உங்க பாசம். ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து நீங்க என்ன கஷ்டப்படுத்தலமா. என்ன நல்லா சந்தோஷமா தானே வச்சிருக்கீங்கம்மா. ஆனா என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. நான் அதை போய் என் புருஷன் கிட்ட சொல்லணும். விடுறீங்களாம்மா? தாராளமா போலாம். ஆனா உன்னை சொல்றேன்,
உன் தம்பி உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான் கயல். அது எதுக்கு இப்ப சொல்றீங்க நீங்க? உன் தம்பி கிட்ட ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிருமா. என் தம்பி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியுமா. சரி வா, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இல்ல நானே போய்க்கிறேன். நீ வாமா, இப்ப வேற மாசமா இருக்க. உண்மையாலுமே சாரிமா. இந்த காலேஜ் இப்ப என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். நான் ரொம்ப ரொம்ப சாரிமா. சாரி எல்லாம் வேணாமா. நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டே உன் தம்பி கிட்ட இருந்து. என் தம்பி கிட்ட இருந்தா? ஆமாம்மா, உன் தம்பி கிட்ட இருந்து உன்னை நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்ற உன் தம்பிக்கு உன் மேல அவ்வளோ பாசம் இருக்குமா. அவனை பத்திரமா பாத்துக்கோமா. அவன் உன்னதான் அம்மாவை நினைச்சிட்டு இருக்கான். நீ பத்திரமா பாத்துக்கோமா. அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு என் தம்பி எப்படி தெரியும் தான் தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் உன் தம்பி பேசிட்டு இருந்ததை பார்த்த, அதனாலதான் சொன்னேன். சரிம்மா, என்ன கூட்டிட்டு போங்க. வாப்பா போலாம். சரிம்மா. ஹாய்க்கா. கையில் எப்ப வந்த கையல்? இவ்வளவு நேரம் எங்க இருந்த கையல்? ஒரே ஒரு நிமிஷம் அர்ஜுன், நான் உங்ககிட்ட பேசுற வெயிட் பண்ணுங்க. இவனுக்கு ஒருத்தவங்க தேங்க்ஸ் சொல்லணுமா? அதுவும் ஒரு பொண்ணு. என்ன? இல்ல எனக்கு புரியல. உனக்கு என் மேல பாசம் இருக்கா? வரும்போது இப்பதான் கேட்டா அக்கா எங்க எங்கேயாதான் போயிருப்பா, வேணா சின்ன குழந்தையான்னு கேட்டியே. எனக்கு புரியல. அவங்க அக்காவை காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. உன் அக்காவை தேடணும் உனக்கு தோணலையாடா? எப்படிக்கா வந்த? எனக்கு புரியல. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நீ என் மேல பாசம் வச்சிருக்கியா இல்லையாடா? பாசம் வச்சிருந்தே நேரத்துக்கு நீ என்ன தேடி இருப்ப. இதுல அந்த அம்மா என்னமோ உத்தம புத்திர மாதிரி சொல்றாங்க. உன் தம்பி வல்லவ உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். உண்மையை சொல்லணும்னா உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் காணா. உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே